ரிஷப் பண்டோட ஃபெயிலியர் வந்து எல்எஸ்ஜியை வந்து கடுமையாக வந்து அவங்கள தாக்குது. ஏன்னா ஒரு 27 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க ரிஷப் பண்ட்டை. பட் ரிஷப் பண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இந்த சீசனில் அப்படின்னு பார்த்தா, ரிஷப் பண்ட் 8 மேட்ச் ஆடிருக்காரு. 105 to 110 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு புவர் அவுட்டிங் ஃபார் ரிஷப் பண்ட். எனக்கு ரிஷப் பண்ட்டை ஒரு பேட்ஸ்மேனை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எதனால் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து பயப்பட மாட்டான் ஆள். எவனா வேணா இரு, எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக வேணா, பவுலராக வேணா இரு, நான் உன்னை போட்டு பொழப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் வருவான். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ குறைஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் பண்ட் வந்து அடிக்கிறது. 11 ஓவர் 98 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. ஸோ பண்ட் வந்து ஒரு நம்பர் 4 வந்து அடிச்சிருந்தா அது செமையாக இருந்திருக்கும். ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் பண்ட்டுக்கு. பட் பண்ட் ஏன் இறங்கலை? ஆயுஷ் பதேனை முன்னாடி இறக்கி விட்டு, அப்புறம் அப்துல் சமத்தை இறக்கி விட்டு, ஸோ அது புரியலை. ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த 110 ரன்லையுமே 63 ரன் ஒரு இன்னிங்ஸ். அதை கழிச்சுட்டா கிட்டத்தட்ட 40-45 ரன் தான் 7 இன்னிங்ஸ் கூடி அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறையா கேப்டன்சிலையுமே நிறையா ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் நிறையா தப்பு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு திக்விஷ் ராத்தி வந்து அவ்வளோ லேட்டாக கொண்டு வரது 4வது ஓவர் ஏன்னு தெரியல. அவர் வந்து ஏர்லியராகவே ஒரு முடிச்சிருந்துக்கலாம், பவுலர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரன் நிறையா போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ள வரப்போ உங்களோட டாப் பவுலரை கொண்டு வந்து அட்டாக் பண்ணும். அதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சென்னை கூட உள்ள மேட்ச்லேயும் பிஷ்னோயை வந்து இது பண்ணல. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்பிளான அவுட்டிங் தான் எல்எஸ்ஜிக்கும் பண்ட்டுக்கும் இடையில. 27 கோடி ரூபான்றது ஒரு பெரிய பெரிய ப்ரைஸ் டேகு. அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து பண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது எல்எஸ்ஜி. அப்படி ரிலீஸ் பண்ணால் சென்னை எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் அது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கலாம்.